சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். திருமணம் செய்து கொள்பவர்கள் ஒருவருக்கொருவர் தெய்வீக தூய்மையான மற்றும் ஆவிக்குரிய அன்பை தங்கள் இருதயங்களில் ஊற்றும்படி தேவனிடம் கேட்க வேண்டும். இது உடல் ஈர்ப்பு, இப்பூமிக்குரிய சொத்து மற்றும் உலகத் தகுதிகளை சார்ந்தது அல்ல. இத்தகைய அன்பு ஒரு உள்ளார்ந்த அனுபவமாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய ஈவாகும். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த அறிவுரையை வசனம் 28 மற்றும் வசனம் 33 மீண்டும் மீண்டுமாக நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மை எப்படி நேசித்தார்? நமக்கு அதிர்ஷ்டமும் இல்லை, தகுதியும் இல்லை. நாம் அவரை துக்கப்படுத்தி காயப்படுத்தி இருந்தோம். ஆனாலும் அவர் நம் ஒவ்வொருவரையும் நேசித்து தம்முடைய சரீரத்தை நமக்காக பிற்க ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை மிகவும் நேசித்தார். ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். நாம் அவருக்காக எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவர் நமக்காக மரித்தார். இத்தகைய தெய்வீக அன்பு கணவன் மனைவிகளுக்கிடையே மிகவும் அவசியமாகும். அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உமது பிரசன்னத்தில் உம்மோடு இணைந்திருக்கின்றோம். பரலோகத்திலிருந்து உமது அன்பை எங்கள் இருதயங்களில் ஒவ்வொருவருக்கும் ஊற்றும். மரச்சாமான்கள், மோட்டார், கார், நகைகள், பட்டங்கள் மற்றும் பிற உடைமைகள் மகிழ்ச்சியான வீட்டை உருவாக்காது. தேவனுடைய அன்புதான் உங்களின் வீட்டை மகிழ்ச்சியாக மாற்றும். திருமண வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே நாம் இத்தகைய அன்பை தேவனிடம் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். முதலில் அவருடைய ஜீவன் இவற்றில் பாய வேண்டும். பின்னர் தூய பரலோக அன்பு அவர்கள் இருவரையும் உண்மையான பங்காளிகளாகவும் நண்பர்களாகவும் சக பணியாளர்களாகவும் தோழர்களாகவும் மாற்றும். இத்தகைய அன்பு சோதனைகள், கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களில் அதிகரிக்கும். மேலும் அவர்கள் இருவரையும் மிக நெருக்கமான உறவுக்கு இழுக்கும்.